அன்றைக்கி ரோஸ் செடி பார்த்துட்டு இருந்தேன். நர்சரியிலேருந்து செடி என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன்ல, அன்றைக்கி நான் வாங்கினது இந்த செவ்வந்தி செடி தான். இதோட அறிவியல் பெயர் கிரைசாந்திமம். இதை எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவை செல்ஃபாக நானே எடுத்துட்டேன். ட்ரைபாடில் கேமராவை செட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா நேரமும் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் வீடியோ எடுக்க வேணும் அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், நம்மளால் வீடியோவே எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். அந்த விஷயங்களில் ஏதாவது அழகான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வீடியோ எடுத்து எதை நம்ம பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்ம பொது வெளியில் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம காமிக்க கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்புடைய விஷயங்கள், அதனால் எதுவும் நம்ம குடும்பத்துக்கோ நமக்கோ பாதிப்பு இல்லைங்கிற விஷயங்களை நம்ம பதிவிடுறதுனால எந்த தப்புமே கிடையாது. அப்படி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாங்களா? அதுக்கப்புறம் ஃபைன். இப்போ வந்து நாம் இந்த செடியை பாட்டிங் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நான் ரீசண்டாக ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன். அந்த வீடோடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும். அப்படியே அதுக்கு பின்னாடி இப்படி யூ ஷேப்பில் ஒரு பால்கனி இருக்கும், சின்ன பால்கனி இவ்வளோதான் இருக்கும். அந்த பால்கனியில் ஒரு 15 பூத்தொட்டி நான் வச்சுருந்தேன். அதில் என்னென்ன ரோஸ் மட்டும் ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, அப்புறம் வந்து ஆரஞ்சு, அப்புறம் பட் ரோஸு, அந்த மாதிரி நிறைய ரோஸ், அப்புறம் மணி பிளான்ட்டை மட்டும் ஏற்றி அப்படியே அழகாக அப்படி ஃப்ளோட் விட்டுருந்தேன். அது அப்படியே இந்த மாதிரி தான் இருக்குமா, வெளியிலேருந்து இப்படி பார்க்குறவங்களுக்கு செம்ம அழகான வீடு இருந்தால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸே அது யார் வீடு தெரியாது முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஒரு செடி பைத்தியம். இன்னும் நம்ம வீட்லேயும் பார்த்தீங்களா இது செடி பைத்தியம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் செடி வைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்களோட இடத்துல வந்து அப்போது சின்ன பிள்ளையில முள் விளைஞ்சிருக்கும். அப்போ என் கூட வந்து ராஜின்னு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு 4வது 5வது படிச்சுட்டு இருப்பேன். அவங்களும் என்னோட செட்டு தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். அங்கே எங்கே போய் விளையாட போகும்போதெல்லாம் இந்த துளுக்கு மல்லி, பந்து பூ, இந்த காலத்தில் மாதிரிலாம் இருக்காதுல்ல. அந்த காலத்தில் நிறையா செடிகள்லாம் நம்ம பொது இடங்கள்லாம் நிறைய பார்க்க முடியும். அந்த மாதிரி போயிட்டு நாங்கள் பார்க்குற இடங்கள்ல வந்து மிளகு தக்காளி செடி, அப்புறம் வாடாமல்லி செடி இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு சின்ன இடத்துல நாங்களே க்ளீன் பண்ணி நட்டு வச்சிட்டோம். அதை பார்த்துட்டு அது நல்லா வளர்றதை பார்த்துட்டு வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் செம்ம பண்ணி முள்ளெல்லாம் அடைச்சி அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ட் வச்சாங்க. எதுவுமே நம்ம யோசிக்கும் போது தான் அந்த விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்கம் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சின்ன இடத்துல நாங்கள் ஒரு சின்ன செடி வச்சுட்டோம். அது வந்து கொஞ்சம் பெருசாக அப்படி வேலி அடித்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஹோல் இடத்தையுமே முள்ளை அடைச்சி அதில் ஃபுல்லாகவே முருங்கை மரம், கொய்யா மரம், அந்த மாதிரி எல்லா செடியும் வச்சாங்க. அப்புறம் சில காலம் போகும்போது அதெல்லாம் வேலி எல்லாம் காம்பவுண்டாக மாறிச்சு. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் பண்ணுறதுல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி புதினா வச்சுருந்தேன். புதினா வந்து திருப்பி இதுலேயே நம்ம சைடில் வச்சிடலாம். அதனால் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சும்மா நம்ம வந்து புதினாலாம் சாப்பிட்றது நல்லது, அப்பப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சேன். இப்போ நம்ம இதில் அப்பப்போ நான் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் நிறைய பேர் என்ன லெமன்லாம் வந்திருக்கு. நான் அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மிடில் இருக்க இடத்த மட்டும் கொஞ்சம் தோண்டிட்டு இதை வைக்க போகிறேன். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு வைங்களேன், அது வந்து நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்காக சரிங்களா? இந்த புதினாலாம் வேர் விட்டுருச்சு. இந்த பாருங்க, வேரே விட்டுருச்சு சின்னூண்டா. திருப்பி அதை நான் பாட்டிங் பண்ணிடுவேன். இதுல ஒரு செடி வச்சேன், அது வளரல. அதே மாதிரி போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கும் போதும் நான் செடி வளர்த்தேன். இப்படி எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து மண் இருக்க இடத்துல இருக்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் செடி வளர்த்துருவேன். அப்படி இல்லைன்னா பாட்லையாவது நான் வளர்த்துருவேன். இப்போ நான் கொஞ்ச நாளாக வளர்க்குறது இல்லைங்க. ஏன்னா ஷிஃப்டிங்கு சென்னை டு பெங்களூரு அப்படி இப்படின்னு போகும்போது என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல. எல்லாமே மூவ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நான் பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியே பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபீலாக இருக்குது.
அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வீடு பார்த்துக்கலான்னு இருக்கேன். டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் நிறையா, எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் கட் பண்ணுறதுக்கு ஒரு இது வாங்கணும். அடுத்து ரோஸ் கண்டிப்பாக வாங்குறேங்க. ஏற்கனவே ஒரு ரோஸ் பிளான் பண்ணியிருந்தேன், அது போயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து தண்ணி ஊற்றும்போது எலுமிச்சம்பழம் விதை இருக்கும்ல, அந்த எலுமிச்சம்பழம் விதையும் கூட அழகாக வளர்ந்துருச்சு. அதுதான் இது கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறமா அது வேற எங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாட்லேயே வளர்க்க முடியுமான்னு யோசிக்கலான்னு விட்டுருக்கேன். ஓகே, கீழே ஆல்ரெடி விழுந்துருச்சு இந்த செடி. அதனால இதை எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். எவ்வளோ ரூட் இருக்கு பாருங்க. ஹாய், இன்னும் கொஞ்சோண்டு நான் ஆழம் பண்ணணும். நான் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆழம் பண்ணுறேன்னா, சைட்லலாம் அந்த லெமன் செடிலாம் டிஸ்டர்ப் ஆக வேணாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ட்ரை பண்ணுறேன். அப்படியும் ஒரு லைன் வந்து போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். செடிங்க வந்து நம்ம கூடயும் பேசும், அவங்களுக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணும். இதெல்லாம் நிறைய ரிசர்ச்சில் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நான் வச்சிருந்த செடியில் வந்து ஒரே பாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம் கூட வளரும். அது ஆனால் பலன் கொடுக்காது, பட் வெங்காயம்லாம் கூட வளர்ந்துருக்கு நான் வச்ச பாட்டில். வெங்காய குப்பையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து வந்துடும். சரி குட்டி, நீ வந்து நல்லபடியாக வளரணும், ஓகேவா? ஒன்று பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். பூ பறிக்கிறனோ இல்லையோ, நீ வளர்றதுல, மொட்டு வைக்கிறதுல, இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சொல்லியாச்சு. கண்டிப்பாக அது நல்லா வளர்ந்துடும். அதுக்கு நான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றாமல் நான் ஏதாவது ஊருக்கு போயிட்டேன்னா அது என்னுடைய தவறு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த புதினாவையும் இதுக்குள்ளே வச்சிடலாம். அவங்களும் வளர்த்தோம். சிலர் வந்து அது தனியாக வைக்கணும்னு வைப்பாங்க. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வைங்க. நான் வந்து இது பெருசாக பலன்னு எதிர்பார்க்கல. இந்த செடிகளை வைக்கிறதுல ஒரு சந்தோஷம். அப்பப்போ அந்த புதினா நமக்கு வந்து மெடிசினபிள் யூஸுக்கு இருந்தாவே போதுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இது வச்சாச்சு. இது இல்லாமல் அது ஏன் கேட்குறீங்க, ஒரு வீட்லலாம் நான் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு முன்னாடி கொஞ்சம் நிறைய இடம் இருக்கும். அந்த இடத்துல நான் வந்துட்டு 3 கத்திரிக்காய் செடி விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். ஏன்னா முதல்ல ஒரு 4-5 போடுவோம், வளருதான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கத்திரிக்காய் 3 வெண்டைக்காய் அதில் வளர்ந்தது. அதாவது 3 பீஸாக வச்சேன். நான் நிறைய வந்திருக்கும். 2 3 பிச்சு பிச்சு ஒரு கூறு கூறாக வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுலேருந்து வர்ற தக்காளி கத்திரிக்காயெல்லாம் பறித்து சாட்டர்டே சண்டேல வந்துட்டு அந்த இட்லிக்கு வந்து தக்காளி கத்திரிக்காய் அப்படி கடைஞ்சி வைப்பாங்கல்ல, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வளர்க்குற செடியிலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பாட்டிங் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இப்போ நான் டெய்லியும் அதுக்கு வந்து பழைய நம்ம அரிசியெல்லாம் கழுவுறோம்ல, அந்த மாதிரி அந்த தண்ணி தான் இதோடைய சரியான ஒரு பூஸ்ட். மண் கொஞ்சம் பத்தலையா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம மண் போட்டுக்கலாம். நான் வந்து அந்த பேர் என்ன நிறைய இப்போலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்காமல் இங்கே எனக்கு பக்கத்தில் மண் கிடச்சிது, அதையே நான் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் உரம் போடுவோம்ல.
இது வந்து மண்புழு உரம். எப்படி வளருதுன்னு நான் உங்களுக்கு அப்பப்பெல்லாம் நான் வந்து வீடியோ இந்த என்ன சொல்கிறது கார்டனிங் வீடியோஸ் நான் பண்ணல. நான் என்ன பண்ணுறேனோ அதை வீடியோவை எடுத்து பண்ணுறேன். இன்றைக்கி இந்த செடி வைக்கிறேன், அதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி போட்டாச்சு. ஓகேங்களா? இதுக்கு தண்ணி இப்போ பத்தாது, நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் அதை பார்த்துட்டு மண் மட்டும் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணணும். சரியா? நைஸ். அடடா, இதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது? இதில் வேற ஒரு செடி வைக்கலான்னு பார்த்தா இது வெளியே எல்லா மண்ணும் வெளியில் போயிடும். எப்படி வைக்கிறது? இதில் எப்படி வச்சுருப்பாங்க? தூக்கி போட்டுடலாம். ஓகே. தாமரை பூ எல்லாமே ஒரு தடவை நான் பாட்டில் வச்சு வளர்த்தேன். ஒரு 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 இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு ரோட்டில் பார்த்தேன்னா ஓடி போய் அது சாக்கடை மாதிரி தான் தண்ணி இருந்தது. கை விட்டு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எப்படி வைக்கணும்னு தெரியல. அப்புறம் ஒரு அண்ணா எனக்கு வச்சு கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு பேர் அனு, கேரளாக்காரங்க. அந்த அண்ணா தான் எனக்கு வச்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு தாமரை பூவும் பூத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அப்படிலாம் போனதில்ல என்னுடைய செடிகள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லா தொட்டியும் வீட்டில் கொண்டே போட்டேன். அம்மா அதில் நிறைய செடி வளர்க்குறாங்க. எப்படி இருக்கு என்னோட பூத்தொட்டி? நல்லாக்கா? மேலே தூக்கி வச்சிடலாம். ஏம்மா பயங்கர கனமா இருக்கு. ஆமா ஐயம்மா. இனி இந்த இடத்த க்ளீன் பண்ணிட வேண்டியது தாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.